ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எதை பற்றினா வீடியோவில் 2 தோழிகள் கேட்டிருந்தாங்க, பாவாடை சட்டைக்கு எப்படி அளவு டைரெக்டாக உடம்புல எப்படி அளவு எடுக்கிறது, அது பற்றி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் அது மாதிரி கேட்டிருந்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா என்னோட டைலரிங் கிளாஸில் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் உடம்புல எப்படி அளவு எடுத்து நம்ம பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்காகவும் தாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாவாடை சட்டைன்னு டாபிக் எழுதிட்டேன். டாப்பிக்கில் என்னன்னாக்கா ஸ்கர்ட் லென்த்து, அதுக்கப்புறம் இதில் ஸ்கர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைஸ் தான் வரும். லென்த் ஒன்று, ஹிப் சைஸ் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டைக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து, ஷோல்டர், ஜஸ்ட் சைஸு, ஆம்கோல், ஹிப் சைஸ், நெக் லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ஃபிட்டிங்கு, நெக்கு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, நெக் அகலம், நெக் பிரித்து. நம்ம வந்து ஸ்கர்ட் அளவு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சட்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அளவு எந்த இடத்துல எடுக்கிறோன்னா, எப்பவுமே அவங்க ஸ்கர்ட்டோ இல்லை பேண்ட்டோ இல்லை எந்த இடத்துல இடுப்பில் போடுறாங்களோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நம்ம கீழே தர வரைக்கும் நம்ம நோட் பண்ணிக்கணும். 36 இன்ச்சு சைஸு லென்த்து, 36 நோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹிப் சைஸ் வந்து எடுத்துக்கணும். இதுவுமே அவங்க எந்த இடத்துல அவங்க பட்டுறாங்களோ போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த விரல் விட்டு லூஸ் வச்சு நம்ம அளவு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா 32 சைஸ் வருது. இப்போது அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஷர்ட் சைஸு நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த் எடுத்துக்கலாம். இப்போ டேப் எந்த இடத்துல வச்சுருக்கேன்னா, ஏற்கனவே ஷோல்டரில் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே சரி, ஜாயிண்ட் எந்த இடத்துல பண்ணியிருக்காங்களோ அங்கே இருந்தால் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து நான் டேப்பு பிடிச்சிக்கிறேன். லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து 19 இன்ச்சு அவங்க கேட்டிருக்காங்க. இதுவே போதும். 19 இன்ச்சு இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இங்கே இந்த பக்கம் இந்த ஜாயிண்டிங் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்களா அந்த இடத்துக்கும் இந்த தோல் பட்டைக்கும். ஆனால் ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவ் ஜாயின் பண்ணது கூட கீழே இறங்கி இருக்கிறதும் மேலே கொஞ்சம் தூக்கி இருக்கிறதும் தெரியும். அந்த மேல் தோல் பட்டையில் அளவு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ஷோல்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்கோலை வந்து இப்படி கஸ்டமர் வந்து கை கொஞ்சம் தூக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி தான் அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம அளவு எடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்டிங்கில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். இப்போ வந்து சுற்று அளவு கொஞ்சம் லூஸ் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம லூஸ் விடணும், இல்லாட்டினா கரெக்டான அளவு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு 15 இன்ச்சு வருது. இந்த 15 இன்ச்சு நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சைஸில் தான் நம்ம முக்கியமாக கவனமாக எடுக்கணும். நம்ம கையை வந்து இந்த 5 விரலையும் நம்ம கையை உள்ளே விட்டால் தான் கொஞ்சம் லூஸ் வரும். அந்த லூஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 34 சைஸ் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிப் சைஸ் வந்து 31. கரெக்டாக நம்ம அந்த இடுப்புக்கிட்ட கொண்டு வந்து எடுக்கணும். ஹிப் சைஸ் வந்து 31. ஜஸ்ட் சைஸ் பார்த்திங்கனாக்கா 34 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக் லென்த்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அது தான் நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டர் ஜாயிண்டிங்லேருந்து நெக் லென்த்து வந்து எது வரைக்கும் அவங்க கேட்குறாங்களோ, எனக்கு வந்து இப்போ தேவை வந்து 6 இன்ச்சு தான் எனக்கு தேவை. நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து அவங்க இது போட் நெக்கோ இல்லை காலர் நெக்கோ இல்லை எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு வந்து லோ நெக் வேணால் கொஞ்சம் பாதியில் இருந்தால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். பேக் நெக் லென்த்து 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லென்த்து வந்து எடுத்துக்கலாம். ½ இன்ச்சு வேணும்னா இதோட ஒரு 5 இல்லை 4 இல்லை 6 எவ்வளோ கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல் இது 3/4 ஸ்லீவ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் வந்து இதோட 13 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபிட்டிங் எடுத்துக்கலாம். ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வருது. கொஞ்சம் நம்ம சிண்டு விரல் வந்து லூஸ் இருக்கணும். இந்த விரலை விட்டு தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வருது. அதில் 14. ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கனாக்கா 13 இன்ச்சு.
ஸ்லீவ் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அளவும் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நெக் அகலம் தான் முக்கியம், மெயின் பாயிண்ட்டு. இப்போ அவங்க எந்த அளவுக்கு டீப் நெக்காக கேட்டாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து கம்மியாக தான் கேட்டிருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் பாதி நம்ம பண்ணோன்னா 3 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு அகலம் வரும். அதனால் நெக் பிரித்து நெக் அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. அது 2 சேர்த்தாக்கா 6 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம அளவு எடுத்ததை இப்போ கட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. ஏன்னா இது வந்து லைனிங்கில் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். மெயின் கிளாத்தை அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டு நம்ம வந்து ஆம்கோலில் கனெக்ட் பண்ணணும். ஆம்கோல் வந்து 14 இன்ச்சு கூட 14 பாதியாக பிரிச்சா 7 இன்ச்சு. 7 இன்ச்சு கூட ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ 10 இன்ச்சு நம்ம அகலம் வச்சுக்கலாம். 10 இன்ச்சு அகலம் வச்சு ஒரு 3 இன்ச்சு நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இப்போ ஸ்லீவ் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு, ரெடி அளவு 4.5 இன்ச்சு, ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இந்த 3 இன்ச்சு இறக்குனதுலேருந்து நம்ம லென்த்துக்கு வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம். இதில் பாதி மெஷர்மெண்ட்டு 1/2 இன்ச்சு மேலேயும் 1/2 இன்ச்சு கீழேயும். இந்த 1/2 இன்ச்சு மேலே ஏன் இறக்குறதும் 1/2 இன்ச்சு கீழே ஏன் குறைக்கிறதும் உள் பக்கம் வெளிப்பக்கம் வரும். ஏன்னா இது ஃப்ரண்ட்டு இது பேக் வரும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இப்போ வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லென்த் எடுத்துக்கலாம். லென்த்து பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சு, கரெக்டாக 22 இன்ச்சு தான் இருக்குது. மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் பார்த்துக்கலாம். ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் 14 இன்ச்சு, 14ல் பாதி 7 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேலால் நான் கோடு போட்டுக்கிறேன். இதில் வந்து ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு நம்ம நெக்குக்கு கிராஸ் பண்ணணும். இப்போ ஆம்கோலில் நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் சைஸு மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு. 33 வந்து 4ஆக டிவைட் பண்ணாக்க 8.25 இன்ச்சு வருது. 8.25 இன்ச்சு வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. ஸ்டிச்சிங்க்கு 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹிப் சைஸ் பார்த்துக்கலாம். ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு தான் வருது. இது ரெடி அளவு. இது கூட ஹிப் சைஸ் கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹிப் சைஸுக்கும் ஜஸ்ட் சைஸுக்கும் சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இடுப்பு கிட்ட வந்து நம்ம பார்த்தோம்னாக்க கொஞ்சம் கிராஸில் வளைவாக வரணும். வந்தால் தான் நம்மளுக்கு இடுப்பு அந்த ஷேப் கரெக்டாக வரும். கிட்டத்தட்ட நம்ம வந்து சுடிதாரில் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே ஒரு மெஷர்மெண்ட்டு தான். இந்த இடத்துல வந்து 2 இன்ச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் வரும். அதனால் இந்த இடத்துல 2 இன்ச்சு கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக் லென்த் எடுத்துக்கலாம். நெக் லென்த் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த அகலம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 இன்ச்சு அகலம் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு நெக்கில் வந்து அதிகம் அகலம் தேவைன்னாக்கா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஆனால் எனக்கு தேவை கிடையாது. அதனால் நான் வந்து உள்ளவே உள் வளைவாகவே கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளவே இப்போ கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இருக்குல்ல, லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றாவே போட்டு கட் பண்ணுறோம். நம்ம ரெண்டும் ஒன்றா போட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட்டும் மாறாது, வேலையும் நமக்கு குயிக்காக முடிஞ்சிடும். நான் என்னோட மெத்தடில் இந்த மாதிரி தான் எல்லாமே ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை சுடிதாராக இருக்கட்டும், பாவாடை சட்டையாக இருக்கட்டும், நான் எதுவுமே தனித்தனியாக போட்டு முதல்ல லைனிங்கும் மெயின் கிளாத்தும் முதல்ல லைனிங் மட்டும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணவே மாட்டேன். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நெக் கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து டிசைன் நெக்கு கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். இது பேக்குக்கு அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துடலாம் தனித்தனியாக. இப்போ பார்த்தோம்னா இது ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்துமே ஒன்றாவே போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ பேக் நெக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். பேக்லேயும் நம்ம அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. அதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துருந்தோம் அகலம். இப்போ இதில் வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நெக் வந்து இதில் கம்மியாக தான் வரும். 3 இன்ச்சில் நம்ம எடுத்து பாக்ஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு, நெக்கும் கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம அடிச்சு திருப்பத்துக்கு பட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் கிளாத்து கம்மியாக தான் இருக்குது. இதை ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து பட்டி வந்து எடுக்க முடியும். லெஃப்ட் சைடு வந்து 2 இன்ச்சு இந்த மாதிரி நீங்களும் எடுத்து பாருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாக்க எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.